நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 57 டிகிரி இருக்கு இல்லையா, NSS 12 அப்படின்ற ஒரு சேட்டலைட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சி பேண்ட் இருக்குது. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயம். பலர் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 10 டிஷ் தான். இந்த 10 டிஷ் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். அது சிக்னல் எந்த அளவுக்கு இருக்குது, அது எப்படி நான் பார்த்து நம்ம எத்தனை சேனல் நம்ம வருதுன்றது செக் பண்ணி பார்த்துறோம். சரிங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் புதுசாக வர வியூவர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருந்தா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், மீட்டரில் மேலே செக் பண்ணி காமிச்சிடறேன். கீழே போய்ட்டு நம்ம உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி எத்தனை சேனல் வருதுன்ற ஒரு டைம் டியூனிங் பண்ணி செக் பண்ணி காமிச்சிடறேன். சரிங்களா? வாங்க மீட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். வாங்க நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோம் மீட்டரில். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் தான் சன் டிவி வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க சி பேண்டில். அதே சேட்டலைட் தான். சரிங்களா? இன்றைக்கி மாறி வேறு இடத்துல போயிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் நமக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து பார்த்துங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து 99%, குவாலிட்டி வந்து 70-75% வர மாதிரி எடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் இதோடைய ரிசல்ட்டு. இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டிவி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டியூன் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 66 டிகிரி யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த சேட்டலைட் எடுக்கலாம். ஏன்னா இது பக்கத்துலேயே கிடைக்கும் ஈஸியாகவே. வாங்க, இதுதான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துலாம் இதில் எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஆனால் தமிழ் கிடையாதுங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் இருக்கும், நியூஸ் இருக்கும், நிறைய மியூசிக், நிறைய சேனல் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ கிடையாது. ஏதோ ஒரு சில சேனல் ஃப்ரீயாக இருக்கும், மற்ற எல்லாமே பவரியில் ரன் ஆகிற சேனல் தான். சரிங்களா? நம்ம டியூன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். வாங்க டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துலாம் ஒரு டைம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டியூன் பண்ணி பார்த்துருவோம். ஒவ்வொரு பாக்ஸில் ஒரு மெத்தட் வருங்க டியூன் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா பாரு NSS இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எடிட் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பழைய டிவி எல்லாம் டெலீட் பண்ணி புது டிவியாக போட்டுருவோம். சரிங்களா? பாருங்கள், இது எவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாரு NSS 12 போட்டு 57 டிகிரின்னு போட்டு நம்ம இப்போ டியூன் பண்ணுவோம். பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துருவோம். இதில் பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்து எத்தனை சேனல் வந்து பார்த்துருவோம். சரிங்களா? இது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து இது 90க்கு முன்னாடி நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து சன் வந்து இதில் தான் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க சி பேண்டில். இப்போ வேறு சேட்டலைட் போயிட்டுருக்குறாங்க. சரிங்களா? அதே சேட்டலைட் தான் இது. சரிங்களா? இதில் வந்து நிறைய சேனல் இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரீயாக ப்ளே ஆகிறது பார்த்தோன்னா ஒரு சில சேனல் தான் ப்ளே ஆகும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பேமெண்ட் சேனலாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு நிறைய சேனல் இருக்குது. எல்லாமே ஃபாரின் சேனல்ஸ் தான். இந்தியன் சேனல்ஸ் ஒன்று கூட கிடையாதுங்க. எல்லாமே ஃபாரின் சேனல்ஸ் தான். எல்லாமே ஒரு சில தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதாவது என்கிரிப்ட் தான் போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஃப்ரீ கிடையாதுங்க. ஒரு சிலது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? இது கரெக்டாக சிக்னல் ட்ராக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 சேனல் மேலே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோ சேனல் இருக்குதுல்ல. ஆனால் என்னென்னா இப்போ 5G பிரச்சனை வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முழு சேனல் வராது. ஒரு சிலருக்கு மட்டும் ஓரளவுக்கு வரும். இந்த சாதா எல்எம்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வரும். 5G எல்எம்பி வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் சேனல் வரும். சரிங்களா? இப்போ நான் 5G எல்எம்பி தான் போட்டு எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து எவ்வளோ சேனல் வருதுன்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். இப்போ ஸ்கேனிங் முடிய போகுதுங்க. முடிஞ்சிட்டு இப்போ உள்ளே போய் செக் பண்ணிடுவோம். எவ்வளோ சேனல் வருதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்கள், ஸ்கேனர் இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு 82 சேனல் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். பார்த்துருவோம். முழுமையடைகிறதுக்குள்ளே எவ்வளோ சேனல் வந்துட்டு பார்த்துலாம். அவ்வளோ ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். 82 சேனல் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? டிவி சேனலு. ரேடியோ சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 12 சேனல் 12 சேனல் வந்திருக்கு நமக்கு. அவ்வளோதான். நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம நீங்கள் யாராவது வந்து நீங்கள் சிக்னல் ட்ராக் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ இந்த டிபி போர்டு எடுத்துங்க. இது கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆனால் இது லெஃப்ட் ரைட்டுன்னு வரும். சரிங்களா? அதில் போட்டு எடுங்க, உங்களுக்கு வரும். டெஃப்லான் சொருனா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த எல்எம்பி. டெஃப்லான் தெரியுங்களா? பிஸ்கட் டைப்பில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. போட்டு நீங்கள் சொருகி எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த டிபிக்கு
இந்த சேனலவே நீங்கள் தொட முடியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையே செய்யாது. சரிங்களா? அதை போட்டு வேணும் எடுங்க. இதை டிபி நம்பர் பாருங்கள் 4096 அண்டு இது ஹெச்னு வரும். ஆக்சுவலாக வந்து அதில் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுப்போம். எல் அண்டு ரைட்டு எல்ஆர் அப்படின்னு வரும். அதில் போட்டு நீங்கள் 30,000 போடுங்க. இது உங்களுக்கு ட்ராக் பண்ணலாம், ஈஸியாகவே கவர் ஆகும். இந்த டிபி பார்த்துங்க. சரிங்களா? இது ஹையாக தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு சிக்னல் பாருங்கள், உங்களுக்கு அசால்ட்டாக 97% வைக்கணும். சரிங்களா? நீங்கள் அடிஷ்னல் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள். நம்பரில் முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 82 சேனல் வந்திருக்கு. சரிங்களா? 82 சேனல். ஓகேங்களா? நமக்கு நெட்ஜ் வைல்டு அண்டு எம்டிஎன் எஸ்சிஹெச்டின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மூவிஸ் நவ் அண்டு CCTV4 மெட்ரோ டிவி அண்டு CCTV என்டர்டைன்மெண்ட்டு அண்டு CCTV மூவிஸு. சரிங்களா? France 24 ட்ராவலு, சரி ஃபுட்டு அண்டு BBC நியூஸு, ஆஸ்திரேலியா காமெடி அண்டு Channel 24 BBC HD அண்டு ப்ரைம் ஃபேவரட்டு அண்டு TFC அண்டு டிவி ஏசியா. சரி, நிறைய வந்து சேனல் பார்த்திங்கன்னா இது நிறையவே ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல் தான் மற்ற எல்லாமே பேச்சனை வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதில் ஒரு 2 சேனல் ஒரு சேனல் மட்டும் தான் நம்ம ப்ளே ஆகும், மற்ற எல்லாமே பேமெண்ட்டு தான். சரிங்களா? இது பாருங்கள். அதே மாதிரி மெட்ரோ டிவி நிறையா இருக்குது. சரிங்களா? ட்ராவலு, ஃபுட்டு, ABC நியூஸு, ஆஸ்திரேலியா காமெடி அண்டு BBC HD, ப்ரைம் ஃபேவரட்டு அண்டு டிவி ஏசியா அண்டு RTL அண்டு ஸ்போர்ட்ஸ் 24 எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் 24, ஸ்போர்ட்ஸ் நியூஸு அண்டு ப்ரைம் ஜெர்னரி அண்டு BBC வேர்ல்டு நியூஸு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸ் குரூப்பில் நிறைய சேனல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனில் சில சேனல் வந்து இதில் போயிட்டுருக்கோம் ஃப்ரீயில். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 84 சேனல் ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணக்கூடாதுங்க, நிறைய சேனல் வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? எங்கள் சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உதவி இல்லைன்னா நம்ம மேலும் மேலும் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட முடியாதுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.